ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா இதெல்லாம் வேக வைக்கணும். 2 ஆனியன், 3 டொமேட்டோ எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பன்னீரை க்யூபாக கட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருந்ததை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்காங்க. இந்த தண்ணியை கீழே கொட்ட வேண்டாம், இந்த தண்ணியவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, லைட்டா தண்ணி ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணியிருந்த பன்னீரை இப்போ நம்ம லைட்டா கொஞ்சமா பட்டரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து ஆறின ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகா இதெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா எடுத்துக்கோங்க. இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்த பன்னீர் எல்லாம் இந்த பிளேட்ல மாற்றிக்கலாம். அதே பேன்ல வச்சு நல்லா பட்டர் போட்டுக்கலாம். நிறைய பட்டர் போட வேண்டாம், கொஞ்சமா பட்டர் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய பட்டர் போட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார், 1 டீஸ்பூன் சீரகம். நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆல்ரெடி இதில் மேரினேஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன், இந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இது நல்ல பச்சை ஸ்மெல் போற வரையும் நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா திக்னஸ்க்கு நம்ம ஒரு சில இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போறோம். 3 பாதாம், 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்சியில நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஸோ அதே தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறது இருக்கும். இப்படி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி அதே தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீரை ஒண்ணுன்னா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகுது. இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. இதுல கஸ்தூரி மேகி போட போறேன். கொஞ்சமா எடுத்துக்கோங்க, நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க. கிரஷ் பண்ணி போட்டு இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ கெச்சப் ஊத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிறைய ஊற்ற வேண்டாம்,
1 டீஸ்பூன். கடைசியாக கொத்தமல்லியை போட்டுருங்க. பட்டர் பன்னீர் மசாலா ரெடி. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.